அதனால தான் திருமூலர் இதெல்லாத்தையும், இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் திருமூலர் வழியாகவும் ஆதிசிவனார் வழங்கி வைத்திருக்கிறார். இப்ப ஆதிசிவனாருக்கும் திருமூலருக்கும் அந்த சித்த மருத்துவத்திற்கும் இருக்கின்ற தொடர்பு புரிகிறதா? சிவபெருமானோட நோக்கம் நமது உயிரை பாதுகாக்க வேண்டியது, உயிரை சிவமாக்க வேண்டியது. ஆனா அதற்கு தேவை மெய்யான இந்த உடம்பு. பொய்யான உடம்பாக இருக்கிற வரைக்கும் இதுல முடியாது. அது இறைநிலையை அடைய முடியாது. இறைநிலையாக அடைய வேண்டும் என்றால் உயிரால் அழியின் உடம்பார் அழியின் உயிரால் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, இங்கதான் சித்த மருத்துவம் வருகிறது. இன்னொன்னு, பல நண்பர்கள் இருக்கிறாங்க, இந்துங்கிறதே வெள்ளைக்காரன் தான். ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு புத்தகம் கூட போட்டிருக்காங்க, தமிழ் இந்து. எங்களோட அந்த இந்துங்கிறது தமிழ் சொல்லுங்கிறதோ, தமிழ்ங்கிறது இந்து. ஹிந்து வேற, ஹி இந்து, HINDU. வடமொழி ஹானா போட்டு இந்துங்கிறது வேற, இந்து இந்துன்னு போட்டிருக்கிறது இந்து வேற. அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப கட்டமாக ஐயா போட்ட புத்தகங்கள் தான் இன்றைக்கும் இருக்குது. அப்ப வெள்ளக்காரன் தான் கொடுத்தானா? பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும். 6382857668 தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.